ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த சண்டே சர்வீஸுக்கு. ஸோ நம்ம இப்போ மெசேஜுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்ம இப்போ மெசேஜுக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு ஒரு துதியோடு அவர் வாசலில் நுழைஞ்சா வச்சுக்கோங்கவே. துதியை எது குறிக்குதுன்னா சாத்தானை மிதிக்கிறத பற்றி பேசுகிறோம். துதிக்கும் போது ஒருத்தன் சாத்தானை மிதிக்கிறான். துதி ஒரு மனிதனை உயர்த்துகிறது, துதி ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறது. அப்படின்னு நான் சொல்கிறேன். துதிக்கினால ஒருத்தவன் துதிக்கிறவனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக ஜெயிக்கிறவனாக இருப்பான். ஒருத்தவன் துதிக்கிறவனாக இருந்தால் கண்டிப்பாக அவன் சாத்தானை மிதிக்கிறவனாக இருப்பான். சாத்தானை காலின் கீழே போட்டு மிதிக்கணும்னா நீங்கள் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அப்படியே இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்துவோம். ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்த உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் வாசம் பண்ணுகிறோ அங்கு நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் பெயராக தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா உங்கள் வார்த்தையை அனுப்பி நீங்கள் ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அநேகருக்கு நீங்கள் வார்த்தைகளை அனுப்பி சுகத்தை கொடுத்த தேவன் இந்த நேரத்தில் கூட கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களை, வியாதியின் படுக்கையில் இருக்கவங்க, ஒரு நோயில் பிடிபட்டிருக்கவங்க, ஒரு கட்டில் பிடிபட்டிருக்கவங்க, எத்தனை பிடிகளில் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீங்கள் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுஸ்தமாக்க வேண்டும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை அனுப்பி அவர்கள் தரித்திரத்தை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட தரித்திரன் இங்கு ஒருவனும் இல்லை என்ற வார்த்தையின்படி இந்த வீடியோ பார்க்குற அனைவரையும் நான் சொல்கிறேன், தரித்திர மனநிலைமையில நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால் நீங்கள் தரித்திரவான் கிடையாது, நீ ஐஸ்வர்யவான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கிறீர்கள், உங்கள் அப்பா ஐஸ்வர்யவானாக இருக்கிறார், ஆகையால் நீங்களும் ஐஸ்வர்யவானாக இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி பஷந்தரி கதலரலபரல சந்தரி கதலரலபா ஓரி பஷந்தரி தலரலபரலபரல சந்தரி கதலரலபா ஓரி பஷந்தரி தொலோரோ பரல சந்தரி கதலரலபரலபா. ஓ இருளில் இருக்க ஜனங்கள் இதோ பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் பெரிய வெளிச்சத்துக்கு நேராக கடந்து வருகிறார்கள் ஆண்டவரே. அது பணப்பிரச்சனை இருளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நோயில் மாட்டிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், உன் தேவையை விட உன் தேவன் பெரியவராக இருக்கிறார் என்று நான் உனக்கு சொல்கிறேன். உன் தேவையை காட்டிலும் பெரியவர் உண்டு, உன் தேவையை காட்டிலும் பெரியவர் தேவன் என்று நான் உனக்கு சொல்கிறேன். தேவையை நீ பெருசாக நினச்சிக்கிருக்காத, உன் தேவையை நீ பெருசாக நினச்சிக்கிருக்காத, அதை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார். அவர் தான் நம் இயேசு கிறிஸ்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக சிலுவையில் பலியானார். நம் தேவைகளை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் இயேசு கிறிஸ்து என்று நான் உனக்கு சொல்கிறேன். ஓ ரீபா சந்தரி கதலரலபரல சந்தரி தொலோ ஓ ரீபா சந்தரி கதலரலபரலபரலபா ஓ ரீபா சந்தரி தொலோருலு பரலபரலபரலபரல சத்தரித்தோ ஓரி கதலர தலரி கதலோருலோ. நாங்கள் துதிக்கும் போது ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் துதிக்கும் போது இங்கே ஒரு கதவுகள் உடைக்கப்படுகிறது ஆண்டவரே. பூட்டிக்கிருந்த அந்த கதவுகள் எல்லாம் உடைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பூட்டி இருந்த எல்லா கதவுகளும் இந்த நேரத்தில் உடைக்கப்படுறதுக்காக அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் உடைக்கிற தேவன் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்று நான் அறிவிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தின் சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட உங்களுடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நீதிமானாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
நாங்கள் நீதிமானாய் இருப்பதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் நாமத்தில் பேய்கள் ஓடும். உங்கள் நாமத்தில் விடுதலை நடக்கும் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாய் இருப்பதால் நாங்கள் அதற்குள், அந்த நாமத்திற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இத்தனை நாட்களாக நீங்கள் எங்களை ஏந்துனீங்க, எங்களை தாங்குனீங்க, எங்களை தப்பு மீத்தீங்க, எங்களை சுமந்தீங்க, ஒரு நல்ல தகப்பனாக இருந்தீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இந்த இடத்துல நிலை நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல எங்களை நிலை நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, நாங்கள் நிற்பதும், நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமதுடைய சுத்த கிருபையே என்ற வார்த்தையின்படி இயேசுப்பா, நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம்னா, நாங்கள் இன்ன வரைக்கும் நான் ஓடுறேன்னா அது உங்களுடைய கிருபையினால மட்டும்தான் ஆண்டவரை முடியும். வேற எதுனாலையும் முடியாத ஆண்டவரே என்று நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எத்தனை பேர் ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்ற வார்த்தையின்படி நான் ப்ரேயர் பண்ணிக்கிருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய நாமம், அதாவது அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். சுகமாய் தங்கி இருப்பான்னா கடைசி வரைக்கும் சுகமாய் தங்கி இருப்பான் தான். வியாதி உன்னை அணுகாது, கடன் பிரச்சனை உன்னை மூடாது. சுகமாய் தங்கி இருப்பான்னா சுகமாய் தங்கி இருப்பான். வியாதிகளோ இல்லை நோய்களோ இல்லை ஏதாச்சும் சின்ன சின்ன மண்டவலியோ எதுவுமே அவனை அணுகாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். ஸோ அவருடைய நாமத்துக்குள்ள நீ ஓடி வந்துரு. ஏதாவது உனக்கு பிரச்சனை வருதா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அந்த பிரச்சனை என்னை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே என்று உன்னால் அறிக்கை செய்ய முடிந்தால் நீ சுகமாய் தங்குவது யாராலும் தடுக்க முடியாது என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த பிரச்சனை எனக்குள்ள வர முடியாது, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்ற வார்த்தை உனக்கு தெரிந்தால், என்ற வார்த்தையின் விசுவாசம் உனக்குள் இருந்தால் நீ சுகமாய் தங்கி இருப்ப. அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. நீ சுகமாய் தங்கி இருக்கத யாருனாலையும் மாற்ற முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை மனுஷன் மாற்ற முடியாது. ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை மனுஷன் மாற்ற முடியாது. மனுஷன் மாத்துறது மட்டும் இல்லை, பிசாசும் மாற்ற முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டார்னா மனிதனும் ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய நாமம் ஒரு பலத்த துருகமாய் நமக்குள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகமா உனக்குள்ள இருக்குமா, எனக்குள்ள இருக்குமா, உனக்குள்ள இருக்குப்பா, எனக்குள்ள இருக்குப்பா. ஸோ நம்மளை எதுவும் அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி நான் உனக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருப்பதால் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். இந்த நேரத்தில் கூட உன் குடும்பத்துக்கு நேராக கர்த்தருடைய நாமம் வந்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. உன் நெற்றிகளில் அவருடைய நாமம் இருக்கிறது. சோ நீ நீதிமானாய் இருந்தா இல்ல, நீதான் நீதிமான். நீ நீதிமான்னா நீ சுகமாய் தங்கியிருப்ப. சுகமாய் தங்கியிருக்கிறதுனா என்ன? அது சுகமாய் தங்கியிருக்கிறதுனா வியாதி உனக்குள்ள 1% கூட வராது. கடன் பிரச்சனை உன்னை மூட முடியாது. புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, வியாதிகள் உங்களை அணுக முடியாது, கடன் பிரச்சனைகள் உங்களை அணுக முடியாது, எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை அணுக முடியாது. அப்படி அணுக முடியாவிட்டால் அதுதான் சுகமாய் தங்கி இருப்பது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சுகமாய் தங்கி இருப்பதுனா, ஒரு நிமிஷம், சுகமாய் தங்கி இருப்பதுனா அதுதான். என்னதுங்க பிரதர் சுகமாய் தங்கி இருப்பது? அதுதான்மா சுகமாய் தங்கி இருப்பது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். ஒரு
ஒரு படை வீரன் அந்த முன்னாடி அந்த கேடகத்தை வச்சுட்டு போகும்போது அம்புகள் எய்தாலும் அவன் அதை வச்சு மறைச்சுப்பான். அம்பு அதுல குட்டும் போது இவன் இங்க சுகமாய் தங்கி இருப்பான். போர் வீரன் சுகமாய் தங்கி இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த கேடகம் ஒரு பலத்த துருகமாய் இருக்கிறது. இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன், அவனுக்கு எப்படி அந்த கேடகம் பலத்த துருகமாய் இருக்கிறதோ, அவனால் எப்படி பாதுகாப்புக்குள் இருக்க முடிகிறதோ, அதே போல உனக்கு கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறதுனால் நீ சுகமாய் தங்கி இருப்பாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். நீ சுகமாய் தங்கி இருப்பாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். எப்படி அந்த கேடகம் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ, கர்த்தருடைய நாமமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் இந்த நேரத்தில் உனக்கு பாதுகாப்பாக இருந்து உன்னை சுகமாய் தங்க வைக்கும். சுகமாய் தங்க வைக்கும்னா சுகம்னா என்ன? நோயாளி இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட் சுகம். சுகம்னா அது மட்டும் வராது. நீ கடன்ல இருந்து வெளியே வர்றது ஒரு சுகம், வியாதியிலிருந்து வெளியே வர்றது சுகம், மரித்த கல்லறைகள்ல இருந்து வெளியே வர்றது ஒரு சுகம். கர்த்தருடைய நாமம் உனக்குள்ள ஒரு பலத்த துருகமாய் இருந்தா இது எல்லாம் உன் வாழ்க்கையில இந்த நிமிஷத்திலிருந்து நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நீ மறந்து போகிற? நீ இன்னும் அவருடைய பிள்ளைதான். ஆதியில கொண்ட அன்புக்கு திரும்பி வா. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதியில கொண்ட அன்பை நீங்க விட்டுட்டீங்க. ஆதியில ஒரு அன்பு வச்சிருந்தீங்க அவர் மேல, அந்த அன்பை நீங்க விட்டுட்டீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், திரும்ப வா, உன்னோட அரியணையில திரும்ப அமரு, உன் அரியணையில திரும்ப அமர்ந்துக்கோ. உனக்காக இருக்கிறது, உனக்காக காத்திருக்கிறது. அந்த அரியணை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ என்னிடத்தில் திரும்பும் போது அந்த அரியணையை நீ பார்ப்பாய், உன் கண்கள் காணும். அந்த அரியணை தான் சுகமாய் தங்கி இருப்பது. உன் தேசத்துல, உன் வீட்டுல, உன் தெருவுல நீ சுகமாய் தங்கி இருப்பாய். ஏனென்றால் மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு வரம், மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு இது உனக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் கர்த்தருடைய நாமம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். புரிகிறதா? சுகமாய் தங்கி இருக்கிறதுனா வியாதி உன்னை அணுகாது. நீ சுகமாய் இருந்தால் துஷ்ட மனிதர்கள் உன் வழியை கடந்து வருவது இல்லை என்று நான் உனக்கு சொல்கிறேன். துஷ்ட மனிதர்கள் உன் வழியை கடந்து வருவது இல்லை. நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். இழந்த சந்தோஷமும் இழந்த சமாதானமும் குடும்ப பிரச்சனையாய் இருக்கிறது என்றால் அந்த குடும்ப பிரச்சனைகள் இந்த நேரத்திலிருந்து மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் உனக்கு சொல்கிறேன். உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்க முடியாது. ஏன்னா உன் குடும்பத்துல கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கும் போது உன் குடும்பம் சுகமாய் தங்கி இருக்கும். என்ன தங்கி இருப்பாங்க? கேடகத்தை வச்சுட்டு வந்து போர் வீரன் நிற்கும் போது அந்த கேடகத்துக்கு கீழே தங்கி இருப்பான். அந்த கேடகத்துக்கு கீழே அந்த போர் வீரன் தங்கி இருப்பான். அந்த பாதுகாப்பு கீழே தங்கி இருப்பான். நீ எங்க தங்கி இருக்க? நான் சொல்கிறேன், நீ கர்த்தருடைய நாமம் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாமத்திற்கு கீழே நீ தங்கி இருக்க. ஆதலால் உன் வியாதி உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று நான் உனக்கு சொல்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. வியாதிகள் என்னிடத்தில் வருகிறது, நோய்கள் வருகிறது, சுகர் எனக்கு கூடுது, சுகர் எனக்கு கம்மியாகுது என்று நீ சொல்லாத. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்ற வார்த்தையின்படி உனக்கு ஒண்ணுமே வராது. சுகர் வராது, பிரஷர் வராது, பிபி வராது, எதுவுமே வராது. ஏன்னா
ஆஃப்டர் அந்த கேடகத்துக்கு கீழே இருக்கவனே பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றால், இந்த வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கிறவர் எனக்கும் பாதுகாப்பாக இருக்கும்போது என்னை சேதப்படுத்தவோ, என்னை அழிக்கவோ, என்னை கெடுக்கவோ ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை. என்று நான் உனக்கு சொல்கிறேன். அந்த ஆப்ரால் அந்த கேடகத்துக்கு கீழே இருக்கவனே பாதுகாப்பா இருக்கான். ஆப்ரால் அந்த கேடகத்துக்கு கீழே இருக்கவனே பாதுகாப்பா இருக்க முடியும்னா, அப்பாவோட நாமத்துக்கு கீழே இருக்க ஒன்னால ஏமா பாதுகாப்பா இருக்க முடியாது என்று நான் உனக்கு கேட்கிறேன். அந்த கேடகத்துக்கு கீழே இருக்கவனே பாதுகாப்பா இருக்கால, அந்த கேடகத்தை நம்பி அந்த கேடகத்தை விசுவாசிச்சு அவனால அந்த பாதுகாப்புக்குள்ள வர முடியும் என்றால் நீயும் நம்பு. அப்பாவோட நாமம் எனக்கு பலத்த துருகமாய் இருப்பதால் நான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பேன் என்பதை நீ நம்பு, நீ விசுவாசி. அதே பாதுகாப்பு, ஏன் அதை விட சிறந்த பாதுகாப்புக்குள் நீ வருவாய். பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, எங்க சுத்தினாலும் கணை, எங்க சுத்தினாலும் இஎம்ஐ, எங்க சுத்தினாலும் டியூ அப்படின்னு சொல்லி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல, யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல. மனிதர்கள்கிட்ட ஹெல்ப் ஏதாலும் என்னை கிண்டல் பண்றாங்க, என்னை பரியாசம் பண்றாங்க, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கிறது? மனுஷங்க ஒரு டைம் உன்னை கைவிடலாம், ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று வாக்குரைக்கிற தேவன் இந்த நேரத்தில் கூட உனக்குள்ள வாக்கு தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாக்கு தத்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. Holy Bashantari Kadalara Barala Barala Shantarito. Holy Bashantarito Loro. ஆதியில கொண்ட அன்புக்கு திரும்பி வா. அன்பான மகனே, அன்பான மகளே, ஆதியில கொண்ட அன்புக்கு திரும்பி வா. நீ எனக்காக ஓடின மக. இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்க? நீ எனக்காக ஓடின மகன், இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்க? திரும்ப வா மகனே, திரும்ப வா மகளே. அப்படி அன்போடு அழைக்கிற ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க, இந்த வீடியோ நீ யதார்த்தமெல்லாம் பார்க்கல, ஆண்டவர் உன்னை பார்க்க வைக்கிறாரு. ஆண்டவர் உன்னை இந்த வீடியோவை பார்க்க வைக்கிறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஆதியில கொண்ட அன்பை விட்டே மகளே, ஆதியில கொண்ட அன்பை விட்டுட்டே மகனே. திரும்ப வா, திரும்ப வா. உன்னுடைய அரியணையில் நீ அமரு. உன்னை அமர்த்துவதற்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதிமான் அதற்குள் ஓடி 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 ஏக்கத்தோட ஓடி, ஏக்கத்தோட ஓடி அதுக்குள்ள சுகமாய் தங்கி இருக்க. ஓடி வா மகளே, ஓடி வா மகனே. நீதிமான் அதற்குள் ஓடி. ஏன் ஓடுறான்? ஏன் ஓடுறான்? நீ அப்பா விட்டு ரொம்ப தூரம் ஓடிட்ட, நீ அப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட, பின்மாற்றத்துக்கு நேரம் ரொம்ப தூரம் ஓடிட்ட மகனே, மகளே. இந்த நேரத்துல கூட அப்பா கிட்ட திரும்ப ஓடி வந்துரு. அதற்கான பலனை கொடுப்பாரு ஆண்டவர், அதற்கான திறமையை கொடுப்பாரு, அதற்கான தாளத்தை கொடுப்பாரு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அவருடைய நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்ற வார்த்தையின்படி உன்னுடைய சுகம் அவருடைய நாமத்திற்கு கீழாக இருக்கிறது. உன்னுடைய பொருளாதாரம் அவருடைய நாமத்துக்கு கீழாக இருக்கிறது. உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தால், சுக வாழ்வு சும்மா நான் துளிர்க்கிறாது. நீ அவருடைய நாமத்துக்கு கீழே இருக்கும் போது சுக வாழ்வு துளிர்க்கும். அவர் பிரசன்ஸுக்கு கீழே, அவருடைய பிரசன்ஸுக்கு கீழே நீ இருக்கும் போது சுகவாழ்வு துளிர்க்கும். ஆரோனுடைய கோல்
எப்படி ஒரு நாள் இரவில் துளிர்த்ததோ அதே போல உன்னுடைய சுக வாழ்வும் ஒரு நாள் நைட்ல குளிர்க்க போகுது மகனே மகளே. இந்த நாள் நைட்ல அது துளிர்க்க போகிறது என்று நான் உனக்கு சொல்கிறேன். கேட்டுக்கோ மகனே, கேட்டுக்கோ மகளே. அப்பா உன்னை அழைக்கிற நேரம் இது. அப்பா உன்னை கை தூக்குற நேரம். கையை கொடுத்து தூக்குறாரு அப்பா. தோளில் மேல ஏற்றி உட்கார வைத்து உன்னை கூட்டி செல்ல அவர் ஆசைப்படுகிறார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தையை இந்த சபையின் மேல நான் பேசுகிறேன். இந்த சபையின் மேல் நான் பேசுகிறேன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். என்ன பிரதர் சொல்றீங்க? என் சுச்சுவேஷன் ரொம்ப கடன்ல போய்கிருக்கு, என் நிலைமை இப்படி கடன்ல போய்கிருக்கு. ஆனா நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. என்கிட்ட பணம் இல்ல, ஆனா நீங்க சொல்றீங்க பணம் இருக்குன்னு சொல்றீங்க. எப்படி பிரதர் முடியும்? அது எப்படி பிரதர் நம்புறது? கர்த்தருடைய நாமம் பலத்த துருக, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்ற வார்த்தையை உங்க மேல நான் பேசுகிறேன். ஸோ பணம் வருங்க, பணம் வரும். பணத்தை நீங்க கொண்டு வாங்க. மணி லொக்கேட் பண்ணி கொண்டு இருக்கிறது, ஒன்ன லொக்கேட் பண்ணி கொண்டிருக்கிறது மணி. பணம் ஒன்ன லொக்கேட் பண்ணுது என்பதை மறந்து விடாதே. திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், மணி ஒன்ன லொக்கேட் பண்ணி கொண்டிருக்கிறது, மணி இறங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் இந்த சண்டே சர்வீஸுக்கு உங்களை வாழ்ந்து வரவேற்கிறத நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு த நவீன் நேஷனல் சேனல். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யோபு கடவுளா? எப்படிங்க சாதாரண மனுஷன் கடவுளாக முடியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோபு கடவுளா? என்ன இது முட்டாள்தனமான ஒரு கொஸ்டினா இருக்கு. யோபு கர்த்தருக்கு பயந்து ஒரு நாட்டுக்கு போக சொன்னா இன்னொரு நாட்டுக்கு ஓடி போனவன், கர்த்தருக்கு பயந்து ஓடி போனவன கடவுள் சொல்ற, என்ன ஒரு முட்டாள்தனமா இருக்கு. அப்படின்னு நிறைய பேத்துக்கு என்ன இருக்கும், அப்படின்ற எண்ணம் நிறைய பேத்துக்கு இருக்கும். என்ன இது முட்டாள்தனமா இருக்குது? கர்த்தருக்கு வார்த்தைக்கு பயந்து ஒருவன் ஓடி போனா அவனை போய் நீ கடவுள் சொல்ற, இதை எப்படி நம்ப முடியும்? நம்பிதான் ஆகணும்பா. யோபுவை கடவுளாக மாற்றினார். யோபுவை கடவுளா மாற்றினாரு ஆண்டவர். என்ன நீ பார்ப்போமா? பேக்ரவுண்ட் பார்ப்போமா? யோபுவோட பேக்ரவுண்ட் பார்ப்போமா? எப்படி கடவுளா மாத்தினாருன்னு பார்ப்போமா யோபுவை? சரி பார்ப்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை அந்த மீன் கரையில கக்கிருச்சு. அதாவது யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரையான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போ, அவங்க வார்த்தைக்கு எதிரான வார்த்தையை பிரசங்கி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. யோனா என்ன பண்ணா, நினிவேக்கு படகு ஏறாம தர்சீசுக்கு ஏறிட்டான். தர்சீசுக்கு ஏறினால என்னாச்சு? கடல் கொந்தரிச்சு, அள்ள அடிச்சிச்சு, கப்பல் தடுமாறிச்சு. அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. சீட்டு போட்டு பார்த்தாங்க, யாருனால இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி சீட்டு போட்டு பாக்குறாங்க. யோனா பேருக்கு சீட்டு விழுந்துருச்சு. யோனாவே சொல்றான், நீங்க இந்த கடல் அமரணும்னா என்னைய நீங்க தூக்கி கடலுக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோனா சொல்லிடுறான். யோனாவையும் அதே மாதிரி தூக்கி கடலுக்குள்ள போட்டாங்க. ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டாரு. மீன் யோனாவை முழுங்குச்சு. 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றுக்குள் யோனா இருந்தா.
3வது நாள் யோனாவை அந்த மீன் வெளியே கக்குச்சு, அதாவது மீன் வாயிலிருந்து வெளியே வரான். நினிவே மக்கள்கிட்ட போய் பிரசங்கம் பண்றா. நினிவே மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் இருக்கிற பட்டணத்துல, நீங்க இருக்கிற தேசத்துல, நீங்க இருக்கிற ஊருக்குள்ள நீங்க போய் இயேசு நல்லவர்மா, இயேசு நல்லவருங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்க பிரசங்கம் பண்ணா உங்க ஊர் மக்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். யோனா எதற்காக பயந்தான்? யோனா எதற்காக பயந்தான் நினிவேக்குள் போவதற்கு? நீங்கள் மதுரையாக இருக்கலாம், இல்லை திண்டுக்கலாக இருக்கலாம், எந்த ஊராக இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். நீங்க போயிட்டு பிரசங்கம் பண்றீங்க. உங்க ஊர் மக்கள்ல உங்களால் ரட்சிக்க முடியுமா ஒரே பிரசங்கத்தில்? முடியாது அல்லவா? பயப்படுவீர்கள் அல்லவா? அதைதான் யோனாவும் பண்ணினான். யோனாவும் அதைதான் பண்றான். யோனாவும் பயந்தான். அதனாலதான் தர்சீசுக்கு போறான். ஆண்டவர் சித்தத்தை விட்டு விலகி செல்லுதல், ஆண்டவர் சித்தத்தை விட்டு விலகி செல்லுதல். விலகி சென்றா என்ன ஆகும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு நிறைய பேர் இது ஒரு மாறலா, ஒரு பையன் சேட்டை பண்ணியானா, ஒரு பையன் ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்துட்டானா நிறைய பேர் சொல்ற இது வாக்கியம் இது. யோனா மாதிரி நீ வெளியே வந்துட்ட, வெளியே வந்தனால கப்பல்லாம் கவுளும், கப்பல்லாம் நகரும். அதாவது நீ உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வரும்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய சித்தத்திலிருந்து விலகுனா உனக்கு பிரச்சனை வரும் அப்படி என்று அவர்கள் சொல்லுவார்கள். நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு சொல்றேன், கர்த்தருடைய சித்தத்திலிருந்து வெளியேறினா பிரச்சனை வராது, பிரச்சனை வராது. கர்த்தருடைய சித்தத்திலிருந்து வெளியேறினா பிரச்சனை வராது. கர்த்தர் நீ எதற்காக வெளியேறினையோ அங்க ஒரு பிளானை போட்டு அதையே சித்தமா மாத்துறது கர்த்தர்னால முடியும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய சித்தத்திலிருந்து வெளியே வந்துட்ட உனக்கு பிரச்சனை வரும். நீ கெட்டவே, நீ பாவி என்று உன் மைண்ட்ல நீ நினைச்சு கொண்டிருக்கல, அது கிடையாது மகனே, மகளே. நீ பாவி கிடையாது. கர்த்தருடைய சித்தத்திலிருந்து நீ வெளியே வந்தனால உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கல, அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது என்று நான் உனக்கு சொல்கிறேன். பிரச்சனையே வராது என்று நான் சொல்கிறேன். பிரச்சனையே வராது என்று நான் உனக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய சித்தத்திலிருந்து வெளியேறினா பிரச்சனை வருமா? பிரச்சனை வருமா? வராது. நீ வெளியே என்ன தெரியுமா, அதை தேவன் சித்தமாக மாற்றுவார். அதை ஒரு பிளானை போட்டு அதை சித்தமா மாற்றுவாரு. புரிகிறதா? புரிகிறதா? நீ இப்ப தேவனுடைய சித்தத்திலிருந்து வெளியே வந்துட்ட, நீ தேவனுடைய சித்தத்திலிருந்து வெளியே வந்து ரொம்ப நாளாச்சு அப்படி நீ பயந்து கொண்டிருக்கல. அப்படி பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன் கூடயே இருக்கேன்னு சொல்றாரு. சித்தத்திலிருந்து விலகுனா பயப்படக்கூடாது. நீ விலகுனேல அதை அவர் சித்தமா மாத்தி உன்னை ஜெயிக்க வைப்பாரு என்று நான் உனக்கு சொல்கிறேன். நீ சித்தத்திலிருந்து விலகுனேல அதை அவர் சித்தமா மாத்தி, ஏன் இதை விட பெஸ்டாவே அதை மாத்துவாரு நான் சொல்றேன். அவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தார்ல உனக்கு, அந்த பிளான்ல இருந்து நீ வெளியே ஏறிட்டேல, அந்த பிளான்ல இருந்து நீ வெளியே வந்துட்டேல, அந்த பிளானை விட நீ ஒரு பிளான் போட்டு செஞ்சல, அது அவர் பிளானா மாத்துவாரு என்று நான் உனக்கு சொல்கிறேன். அது அவர் பிளானா மாத்தி அவரோட பிளானோட இந்த பிளானை சிறப்பா செய்ய முடியும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். இல்ல நீங்க போய் பிரசங்கம் பண்ணி அந்த ஜனங்கள்ல இயேசு நல்லவர் சொல்லி பிரசங்கம் பண்ணி உங்களால கூட்டு வர முடியுமா? யோனாவும் அப்படிதான் பயந்தான். கூட்டு வர முடியுமா? நினிவே மக்கள் காலங்காலமாக வணங்கி கொண்டிருந்தார்கள் ஒரு கடவுளை. அங்க போயிட்டு இவர் கடவுள் இல்லைங்க, இவர் தான் கடவுள். இப்ப நம்ம ஊர் நம்ம தெருவுக்குள்ள போய் இது சாமி கிடையாதுங்க, இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வார்களா மக்கள்? ஏற்றுக்கொள்வார்களா?
கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போலதான் யோனாவும் பயந்தான். யோனா அதனாலதான் ஓடுனான். யோனாவை திரும்பி கடல்ல போட்டாங்க, திரும்பி மீன் வந்துச்சு. யோனா ஓடுனது அவனோட பிளான், யோனாவோட திட்டம். யோனாவோட திட்டம், இயேசுவோட திட்டம், தேவனோட திட்டம் என்னதுன்னா, யோனா நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணணும். இது தேவனுடைய திட்டம். யோனாவோட திட்டம் என்னதுன்னா, நினிவேக்கு போக மாட்டேன், நான் தர்சீசுக்கு போறேன் அப்படின்னு சொன்னது யோனாவோட திட்டம். ஆனால் கடைசியில் தேவனுடைய திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுது. ஆனால் யோனா திட்டத்தில் இருந்தே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுது. இதை நான் உனக்கு சொல்கிறேன், நீ தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகிட்டேன்னு சொல்லிட்டு பயப்படாத. நீ என்னதான் விலகுனாலும் கடைசியில் தேவன் அதே திட்டத்தோடு இணைத்து விடுவார். நீ என்னதான் வழி மாறி போனாலும் கர்த்தர் உன்னை பாஸ்டர் ஆக்கிடுவாரு. கர்த்தர் உன்னை என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை மூலமா அவர் செய்து விடுவார் என்று நான் உனக்கு சொல்கிறேன். உன்னை என்ன நோக்கத்துக்கு அவர் இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரு, அந்த நோக்கத்தை அவர் முடித்து விடுவார். நீ எந்த சைடு சுத்தினாலும் கடைசியில வந்து நிற்கிறது தேவன் சைடு மட்டும்தான். நீ எந்த வேணா சுத்து, நீ எந்த வேணா போ, நீ எப்படி வேணா இரு, ஆனா கடைசியில வந்து நீ நிக்கிறது அவர்கிட்டதான் நிக்கணும். உடனே இந்த கப்பல்லாம் காத்தடிச்சு அப்படியே மீன் வயிற்றுல போனோனையும் யோனாவுக்கு தண்டனை. இதெல்லாம் பழைய ஸ்டோரிங்க, இதெல்லாம் பழைய ஸ்டோரி. ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு, மதுரையில இருந்து சென்னைக்கு போகணும். ஸ்ட்ரெயிட்டா போனா வச்சுக்கோங்கவே, மற்ற ட்ரெயின் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிரும். ட்ராக் மாறணும். ட்ராக் மாறும்போது தடலட சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு தான் அந்த கப்பலில் போகும்போது காற்று அல்ல மீன், அந்த சவுண்டு தான் அந்த சவுண்டு. ட்ராக் மாறும்போது சவுண்டு கேட்க தான் செய்யும். ட்ராக்கு மாறுது, சவுண்டு கேட்குது, படபடன்னு வருது, சண்டை வருது, பிரச்சனை என்னை சுற்றி வருது. பயப்படாதே, ட்ராக் மாறிக்கொண்டிருக்கிறது. உன்னை ஒரு நல்ல பாதைக்கு நேராக அழைத்து கொண்டிருக்கிறார். சென்னைக்கு போகணும்னா, மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணும்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடாக போனால் போக முடியாதுமா. கொஞ்சமாச்சும் சத்தம் கேட்கணும், கொஞ்சமாச்சும் சவுண்டு கேட்கணும், கொஞ்சமாச்சும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கணும், கொஞ்சமாச்சும் அவமானப்படணும். அப்படி புரிந்துகோ, இந்த அவமானங்களும் இந்த பிரச்சனைகளும் உன்னுடைய நல்லதுக்கு தான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு யார் தேவன் மேல அன்பா இருக்கிறார்களோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார்ல. ஸோ சோதனைகள்லாம் வரும். அந்த சோதனை தான் இந்த ட்ராக் மாறுறது. அந்த சவுண்டு, ட்ராக் மாறும்போது சவுண்டு கேட்கும். கேட்டிருக்கீங்களா? தட இன்னும் சவுண்டு கேட்கும். இப்போ உன் வாழ்க்கையில அந்த சண்டை, அந்த கடன் பிரச்சனை, அந்த வியாதிகள், அதே மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா நீ சரியான ட்ராக்கில் போய் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்துகொள். ஆண்டவருடைய திட்டத்துல தான் நீ இருக்கன்னு புரிந்துக்கோ. நீ நேரம் ஸ்ட்ரெயிட்டா போனா வச்சுக்கோவே, மற்ற ட்ரெயின் வந்து இடிச்சிருவோனே, ஆக்சிடென்ட் ஆயிடும். உனைய ரைட்டா ட்ராக் மாத்துவாரு. ட்ராக் மாற்றும் போது கொஞ்சம் சில சோதனைகள் வரும். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த சோதனையிலையும் நீ தேவன் மேல அன்பாய் இருந்தா அவர் உனக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. சோதனையை ஜெயிச்சாலா ஒரு கிஃப்ட் தான் இருக்குங்க, ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஸோ நீ அந்த சோதனையிலையும் தேவன் மேல அன்பா இருக்கும்போது, சோதனையிலையும் தேவன் மீது அன்பாய் இருக்கும்போது உனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கிறது. ஜீவ கிரீடத்தை உனக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்று நான் உனக்கு சொல்கிறேன். சரி, மீன் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டான். அந்நாட்களில் நினிவே மக்கள் யோனா கடவுளா அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எங்களுக்கு அதை தான் கேட்கணும். யோனா எப்படிங்க கடவுள், அதை சொல்லுங்க, அதை நாங்கள் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது யோனா மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்தோனையும் நினிவேக்குள்ள போயிட்டு பிரசங்கம் பண்றான். சொல்றீங்களுங்க, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாக பிரசங்கின்றால். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே போனான். 5வது வசனத்தை பாருங்க.
அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மற்றும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். ஸோ விசுவாசித்தார்கள். அப்ப பேசியிருந்தா விசுவாசித்திருப்பார்களா இல்லையான்னு தெரியாது. எப்ப தேவன் நினிவேக்கு ஃபர்ஸ்ட் டைம் போக சொன்னார்ல, அப்போ போயிட்டு தேவன் நல்லவர், அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நினிவே மக்கள் விசுவாசித்திருப்பார்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே போயினதுக்கு அப்புறம் அவன் பிரசங்கம் பண்றான், விசுவாசிக்கிறார்கள் தேவனை. ஏன் அப்படி? அந்த மீன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியேறாங்க, அப்படி என்ன இருக்கு அந்த மீன் வயிற்றுக்குள்ள? அந்நாட்களில் அவர்கள் கும்பிட்ட கடவுள் யாரு தெரியுமா? அவங்க கும்பிட்ட அந்த கடவுளுக்கு வந்து ஓனஸ்ன்ற பேரு. சைடில் டிஸ்பிளேல நான் போட்டு விடுறேன், அதை நல்லா பாருங்க. ஓனஸ் அந்த போட்டோ டிஸ்பிளேல நான் போட்டு விடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஓனஸ்ன்ற கடவுள் ஞான கடவுள், அவர் தான் ஞான கடவுள். அந்த அவரோட உருவம் எப்படி இருக்கும்னா, மீனோட உடம்பு அந்த மீன் வாயிலிருந்து அந்த இது வரைக்கும் மீன் உடம்பு இருக்குங்க, இதுக்கு மேல மனுஷனோட முகம். அப்ப பார்த்துக்கோங்க, மீன் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வர மனிதன் தான் அந்த ஞான கடவுள். அந்த ஞான கடவுள்னாலதான் நினிவே மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்ப புரிகிறதா ஏன் யோனாவை கடவுள் நான் சொல்றேன்னு? யோனாவை கடவுளாக மாற்றினார் ஆண்டவர். அவர்கள் ஞான கடவுளாக மாற்றி பிரசங்கம் பண்ண வைத்தாரு, விசுவாசிக்க வைத்தாரு. ஸோ அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய சித்தத்துல நான் இருக்கேனா என்று கேட்காதீர்கள். இது தேவனுடைய சித்தமா, இது தேவனுடைய சித்தமா, இது காட்ஸ் வில்லா, இது காட்ஸ் வில்லான்னு கேட்காத. நீ என்ன பண்ணாலும் கடவுள் உன்னை தேவனுடைய திட்டத்துக்கு நேராக இணைத்து விடுவார் என்று நான் உனக்கு சொல்கிறேன். சித்தத்தை கேட்டு அலையாதீங்க, சித்தத்தை கேட்டு ஓடாதீங்க, சித்தத்தை கேட்டு ஒண்ணு பண்ணாதீங்க. நீங்க பண்ணுங்க, அதை சித்தமா மாத்துவார் என்று நான் உனக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இது தேவனுக்கு சித்தமா இருக்குமா, இது தேவனுக்கு சித்தமா இருக்குமா, இது தேவனுக்கு சித்தமா இருக்குமா, எது சித்தமா இருக்கோ இல்லையோ நீ பண்றது தேவனுக்கு சித்தமா இருக்கும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். புரிகிறதா? அந்த கடவுளோட பேரு ஓனஸ். சோ ஞான கடவுள். நினிவே மக்கள்லாம் கும்பிட்ட கடவுள் ஓனஸ், அது வந்து ஞான கடவுள். அது அந்த கடவுள் தான் அறிவுரை சொல்லும், ஞானத்தை கற்பிக்கும். அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மூலமா யோனா மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்தத அந்த நினிவே மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த தெரிஞ்ச உடனே யோனாவை அவர்கள் பார்த்த விதம் கடவுளாக பார்த்தனர். அந்த கடவுள் வந்து, அந்த யோனா கடவுள் வந்து, இயேசு நல்லவர், தேவன் நல்லவர், அவரை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொன்னோனையும் இந்த கடவுளே சொல்லிருச்சு, இதுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்குது, அவர் பேர் தேவன், அவரை விசுவாசிப்போம் சொல்லிட்டு விசுவாசித்தார்கள். புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, நீங்கள் சித்தத்தை விட்டு ஓடுகிறீர்களா, சித்தத்தை விட்டு இழந்து நிற்கிறீர்களா என்பது முக்கியம் கிடையாது. தேவன் என்கிட்ட சுத்தினாலும் உன்னை சித்தத்துக்குள்ள இணைத்து விடுவார் என்று நான் உனக்கு சொல்கிறேன். நீ தப்பா ஒரு டிராக்ல போனாலும் உன்னை தேவன் இணைத்து விடுவார். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளே கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டமும் கிடையாது, நான் நேராக போய் கொண்டிருக்கிறேன் என்றால் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை டிராக் மாற்றும் போது சவுண்ட் கேட்கும், சத்தம் வரும், சோதனை வரும். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். உனக்கு அந்த ஜீவ கிரீடம் வைக்கப்படுகிறது. தேவன் ஜீவ கிரீடத்தை, அந்த ஜீவ கிரீடம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தருடைய சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உனக்கு அந்த ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மேல அன்பாக இருக்கிற உனக்கு அந்த ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நீ வந்து இது சித்தமா சொல்லி சித்தத்தை பட்டு ஓடாத. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரியே என்னதுன்னா, யோனாவை தேவனால கடவுளா மாற்ற முடியும் என்றால் அந்த மனிதர்களுக்காக உன்னையும் சில மனிதர்களுக்காக கடவுளாக மாற்ற முடியும் என்று நான் உனக்கு சொல்கிறேன்.
அந்த தேசத்திற்காக யோனாவை கடவுளாக மாற்றி, அதாவது அந்த தேசம் கும்பிடுகிற ஞான கடவுளாக மாற்றி யோனாவை அந்த தேசத்திற்குள் அனுப்ப முடியும் என்றால் தேவனால் உன்னையும் அனுப்ப முடியும். மீன் வயிற்றுக்குள்ள போனது யோனாவோட திமிருத்தனம் கிடையாது, தேவனுடைய திட்டம். மீன் வயிற்றுக்குள்ள போனது யோனாவுடைய சேட்டைகள்னால கிடையாது, யோனாவுடைய சொல் பேச்சுனால கிடையாது, தேவனுடைய திட்டம். கடல் அலை மோதினது, கடல் கொந்தளித்தது, தேவனுடைய திட்டம். நிறைய பிரசங்கங்கள் பிரதர்சித்து கொண்டிருக்காங்க. சித்தத்தை வைத்து மாறினா கடல் கொந்தளிக்கும், கப்பல் உடையும், ஆடும் அப்படின்னு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை மாற்றி சொல்கிறேன், அது தேவனுடைய திட்டம். சில மனிதர்கள் முன்னாடி நிக்கணும்னா உன்னை கடவுளாக நிப்பாட்டணும். ஆண்டவருக்கு அது திட்டம். உன் பர்சனாலிட்டி அவர் கூட்டணும், அது தேவனுடைய திட்டம். ட்ராக்கு கொஞ்சம் விலகுதுன்னா சவுண்ட் வரதான் செய்யும், ட்ராக்கு மாறுதுன்னா சவுண்ட் வரதான் செய்யும். சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள், சில கடன் பாரங்கள் உன்னை மூடுதுன்னா இது தேவனுடைய திட்டம் என்று நினைத்துக்கொள். சித்தத்தை பார்த்துட்டு ஓடாத. அன்பான சகோதர சகோதரிகளை, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சித்தத்தை பார்க்காதீங்க. தேவன் நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின ரத்தத்தை பாருங்கள். சித்தத்தை பார்க்காத, அவருடைய ரத்தத்தை பாரு. அவருடைய ரத்தத்தை நீ பார்க்கும்போது உன்னை சித்தத்துக்கு நேராக அது கொண்டு செல்லும். அவருடைய ரத்தம் தான் உன்னை சித்தத்துக்கு நேராக கொண்டு செல்ல போகுது என்று நான் சொல்கிறேன். அவருடைய ரத்தம் உன்னை சித்தத்துக்கு நேராக கொண்டு செல்லும். நீ இது சித்தமா, இது காடுமில்லைன்னு கேட்காத. அவர் ரத்தம் உன்னை சித்தத்துக்கு நேராக அழைத்து செல்லும். அவர் ரத்தம் உன்னை சித்தத்துக்கு நேராக அழைத்து செல்லும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். குழப்பத்தில் இருக்கியா? சத்தம் கேட்குது, சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கியா? நான் சொல்கிறேன், அந்த பயங்களும் அந்த குழப்பங்களும் தேவனுடைய திட்டம். சித்தத்துக்கு நேராக சித்தம் கேட்டு அலையாத. பித்தம் தலைக்கு ஏறிற போது, சித்தம் கேட்டு பித்தம் தலைக்கு ஏறிற போது அவருடைய ரத்தத்துக்கு நேராக கடந்து வா. நீ அவர் ரத்தத்தை பார்த்தேன்னா சித்தத்தை நீ பார்க்க மாட்ட. நீ எது பண்ணாலும் சித்தமா மாறும். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்வான் என்று வார்த்தையின்படி இந்த நேரத்தில் கூட பாபிலோன் என்பது பாவம் நிறைந்த இடம், பாவம் நிறைந்த இடம், துன்மார்க்கர்கள் அதிகமாக இருக்கும் இடம். அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்றால் அது தேவனுக்கு பிரியமானவனால் மட்டும்தான் முடியும். அவருடைய சித்தம் அந்த இடத்துல என்ன? அவருடைய சித்தம் அந்த இடத்துல என்ன? நீ பண்றது அவருடைய சித்தம். நீ பண்றது என்ன பண்ணாலும் அது தேவனுடைய சித்தமாக அதை மாற்றிக்கொள்வார். ஒரு மனிதனை கடவுளை நிப்பாட்ட அவனால முடியுமா? ஒரு சாதாரண மனிதரை கடவுளை நிப்பாட்ட முடியும் என்றால், அந்த மதிப்பை அவரால் கொடுக்க முடியும் என்றால், உன்னை மதிக்காதவர்கள் முன்னாடி உன்னை மதிப்பு மிக்கவராக மாற்ற அவரால் முடியாதா? முடியும். அவரால் முடியும். ஏனென்றால் அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசுப்பா, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, நாங்கள் சித்தத்தை பார்க்காமல் உங்கள் ரத்தத்தை பார்த்து ஓட உதவி செய்ய ஆண்டவரே. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை அமைக்கிக்கோங்க. ஸோ ஈசாக்கு வர விருத்தி அடைந்தான். அத்தேசத்தில் விதைத்தான், அவன் 100 மடங்கு பலனை அனுபவித்தான்.
ஸோ உங்களை கர்த்தர் எங்கே தோன்றாரோ அங்கே உங்கள் விதைகளையும் உங்கள் காணிக்கைகளையும் செலுத்துங்கள். ஸோ கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் காணிக்கை செலுத்துறதுனால அவரை சோதித்து பார்க்க முடியும். நீ வேணால் இந்த காணிக்கையை செலுத்திவிட்டு அவரை சோதித்து பார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு தேவ மனிதருக்கு, ஒரு ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுப்பதற்கு யோசிக்காதீர்கள். உங்கள் உதார்த்தமான காணிக்கைகளை அவர்கள்ட்ட கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குறனால உங்களுக்கு தான் ஆசீர்வாதமே தவிர அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவன் தருவார். ஸோ கொடுக்கிறவர்களை அவர் பணக்காரர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். கொடுக்காதவர்களை அவர் தரித்திரராகவே வைத்திருக்கிறார். ஸோ கொடுங்கள், நீங்கள் பணக்காரர்கள் ஆவீர்கள் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். சரி, ஓகே கைஸ், பார்ப்போம். அடுத்த வீடியோ புதன்கிழமை பார்ப்போம். பாய்.